ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ராஜாசா படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மற்றும் பராசக்தி படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளோ இருக்கும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் போனதுக்கு யார் காரணம்னு கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க. ராஜாசா படம் முதல் நாள் தமிழ்நாட்டில் 2,20,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ராஜாசா படம் முதல் நாள் 18 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் முதல் நாள் 9,12,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் முதல் நாள் 62,45,00,000 வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் ராஜாசா படம் முதல் நாள் மட்டும் 11,20,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவராலாக இந்தியாவில் மட்டும் ராஜாசா படம் முதல் நாள் 104,95,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் முதல் நாள் ப்ளஸ் ப்ரீமியர் சேர்த்து இந்த படம் 22,15,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ராஜாசா படம் முதல் நாள் மட்டும் 127,10,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சுதா கங்காரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி நடிப்பில் ரிலீஸ் ஆக இருக்கிற பராசக்தி படம் முதல் நாள் எவ்வளோ வசூல் பண்ணும்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பராசக்தி படம் முதல் நாள் மட்டும் 14,50,00,000 வசூல் பண்ணும். கேரளாவில் இந்த படம் முதல் நாள் மட்டும் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணும். கர்நாடகாவில் பராசக்தி படம் முதல் நாள் மட்டும் 3,50,00,000 வசூல் பண்ணும். நார்த் இந்தியாவில் இந்த படம் முதல் நாள் மட்டும் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணும். ஓவராலாக இந்தியாவில் மட்டும் பராசக்தி படம் முதல் நாள் 19 கோடி ரூபாயை வசூல் பண்ணும். ஓவர்சீஸில் அதாவது வெளிநாடுகளில் இந்த படம் முதல் நாள் மட்டும் 14 கோடி ரூபாயை வசூல் பண்ணும். உலகம் முழுவதும் பராசக்தி படம் முதல் நாள் மட்டும் 33 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.